ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்சரண். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு புதுவிதமான ஸ்டோரி. ஒரு ஆட்டு மந்தை இருக்குது. அந்த ஆட்டு மந்தை வந்து பண்ணையிலேருந்து மேய்ச்சிட்டு போகிறதுக்கு இடையன் எப்போவும் அழைச்சிட்டு போவார். ஓநாய் கூட்டங்கள் ரொம்ப தொந்தரவாக இருக்கிறதுனால அவர் வேட்டை நாய்களும் வச்சுருந்தார். அது எப்போவுமே ஆட்டு மந்தையை சுற்றி அலையும். அதே டைமில் ஓநாய் கூட்டங்களும் இருக்குது காட்டுக்குள்ளே. அது எப்போவுமே இந்த ஆடு மேய்ச்சலுக்கு வரும்போது ஏதாவது ஆடு ஒன்று பிரிஞ்சு வந்துருச்சுன்னா அதை கடித்து சாப்பிட்ரும். அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கனால இந்த வேட்டை நாய்கள் வந்து ஆடுகளை எப்போவுமே பாதுகாப்பாக கூட்டு போகும். அப்போ ஓநாய் கூட்டங்கள் தொந்தரவு பண்ணும்போது அது கூட சண்டை போடும். முடிஞ்ச வரைக்கும் ஆட்டுகளை அந்த ஓநாயிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்கு அது ரொம்ப பாடுபடும். அப்படி ஒரு டைம் தான் தாய் ஆடு வந்து குட்டி ஆடுகிட்ட சொல்லுது, ஆட்டு மந்தையிலேருந்து தனியாக பிரிஞ்சு போகக்கூடாது, அம்மா கூடயே தான் நீ எப்போவுமே இருக்கணும்னு சொல்லுது. ஆட்டுக்குட்டிக்கு தனியாக போகணும்னு ஆசை வந்ததுனால அது அம்மாவுக்கு தெரியாமல் லைட்டாக அப்படி நவுண்டு போய் ஃபுல்லாகவே அது ஆட்டு மந்தையிலேருந்து வெளியே போயிருச்சு. இதை கவனித்த ஓநாய் வந்து, எப்போ நமக்கு இன்றைக்கி செமையான ஒரு வேட்டை இருக்குது, ஆட்டுக்குட்டியை என்ன இப்படி தனியாக பிரிஞ்சு வரலாமா, நீ செய்கிறது புத்திசாலியான செயலா அப்படின்னு நக்கலாக கேட்க, ஆட்டுக்குட்டி நடுங்கும் குரலில் ஓடவும் முடியாமல், ஓடுனா நம்மளை கடிச்சிருமோன்னு நினச்சிட்டு ஆமாம் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், அம்மாட்ட இருந்து வந்துட்டேன்னு சொல்லுது. அப்போ அது சொல்லுது, இதுக்குரிய தண்டனையை நீ அனுபவிச்சு தான் ஆகணும், நீ ஆட்டு மந்தையிலேருந்து வெளியே வந்துட்டல, இதுக்குரிய தண்டனை நான் உன்னை சாப்பிட்றது தான், நான் உன்னை சாப்பிட போகிறேன்னு சொல்லுது. அதுக்கு ஆட்டுக்குட்டி சாமர்த்தியமாக யோசிச்சுட்டு சொல்லுது, சரி நீங்கள் என்னை சாப்பிட்டுக்கோங்க, ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குது, அந்த ஆசையை மட்டும் நீங்கள் நிறைவேற்றிருங்கன்னு சொல்லுது. ஓநாய் சொல்லுது, சரி அப்போ இது சாவத்தானே போகுது, இதோட ஆசையை நிறைவேற்றிட்டே நம்ம சாப்பிடுவோன்ட்டு என்னன்னு கேட்குது. அதுக்கு ஆட்டுக்குட்டி சொல்லுது, நீங்கள் வந்து புல்லாங்குழல் ரொம்ப அழகாக வாசிப்பீங்களாம், நான் தூரத்துலேருந்து கேட்டிருக்கேன், ரொம்ப அழகாக இருக்கும், எனக்காக வாசிங்களேன் அப்படின்னு சொல்லுது. ஓநாய் சரி இவனை நமக்கு அடித்து சாப்பிட தானே போகிறோம், இவன் ஆசையை நிறைவேற்றிட்டே இவனை நம்ம மெதுவாக ருசித்து கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிது. உடனே புல்லாங்குழலை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்குது. அப்பொழுது ஆட்டு மந்தையை சுற்றிக்கிட்டு இருந்த வேட்டை நாய்களுக்கு அந்த புல்லாங்குழல் சத்தம் கேட்டோன்னே அங்கே ஆட்டு மந்தையை பார்க்குது, ஒரு வெள்ளாடு குட்டி காணும். அப்போ நம்ம ஆட்டுக்குட்டிக்கு தான் ஏதோ பிரச்சனை போலன்னு சொல்லிட்டு அந்த சவுண்டு வர்ற திசையை பார்த்து ஓடி வருது. அது மெய் மறந்து புல்லாங்குழல் வாசிச்சுட்டு இருக்கு. அப்போ வேகமாக ஓடி வருது. ஓடி வந்து அந்த திசையை நோக்கி வரும்போது தான் ஆட்டுக்குட்டி மாட்டியிருக்கிறதே அது கண்ணுக்கு தெரியுது. உடனே ஒரே பாய்ச்சலில் எல்லா வேட்டை நாய்களும் சேர்ந்து அந்த ஓநாயை கடித்து கொதறி தும்பாக கிழிச்சு தூர எரிஞ்சிருச்சு. இதுலேருந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? வேகத்தை விட விவேகம் தான் சிறந்தது. இந்த ஆட்டுக்குட்டி சரியான டைமில் விவேகமாக யோசிச்சதுனால உயிர் தப்பிச்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது வேல்சரண். பா.